சார் நீங்கள் கொஞ்சம் சேஃப்டி கோர்சஸோட டியூரேஷன்ஸ் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ சேஃப்டி கோர்சஸ்ன்னு பார்க்கும்போது சேஃப்டியில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, நெபோஷ், ஐயோஷ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் கோர்சஸ் இருக்கு. இந்த டிப்ளமோ கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 year கோர்ஸ் இருக்கு. அப்புறம் அட்வான்ஸ் டிப்ளமோ வந்து 2 years கோர்ஸ் இருக்கு. ஸோ ஆஸ் பர் திஸ் சேஃப்டி கோர்சஸ் நம்ம எது நமக்கு தேவையோ எது நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம படிச்சுக்கலாம். அதே மாதிரி நெபோஷ் பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் 45 days. ஸோ 45 daysல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ், யூகே இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஐயோஷும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மினிமம் 1 month நீங்க அந்த கோர்ஸை முடிச்சிடலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம படிக்கிறது முக்கியம் இல்ல, நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சோ என்ன ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. சோ டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1 year கோர்ஸ் எடுக்கும்போது ஆயில் அண்ட் கேஸ் இந்த மாதிரி கோர்சஸ் தான் இப்ப அதிகமா ரன் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஆர்வப்பட்டு கேட்கறாங்க இந்த கோர்சஸ் எல்லாம். பிகாஸ் ஆயில் அண்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எக்கச்சக்கமா தேவைப்படுது. அதே மாதிரி டிப்ளமோ இன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி இந்த கோர்ஸும் நிறைய ரன் ஆயிட்டு இருக்கு நம்ம சென்டர்ல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கோர்சஸ் which will give good salaries also.